அனைத்து நல்லுணங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். நம்ம தயாராகிட்டிங்களா? எல்லாத்துக்குமே தயாராகிட்டிங்களா? உன் மனசுக்குள்ள தோணும், எதுக்குப்பா தயாராகிட்டோம்? மே 4ஆம் தேதிக்கா? இல்லை இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் போகிறாங்களே அதற்காகவா? அப்படின்னா நான் செகண்டு சொன்னேன்ல, அதற்காக. எல்லாமே தயார் நிலையில் தான் இருக்குது. இது பேச்சுவார்த்தைக்கான ஒரு மிரட்டலா? வழக்கமாக அமெரிக்கா இது மாதிரி பண்ணாங்கன்னா அது பேச்சுவார்த்தைக்கு ஒரு மிரட்டலாக கூட இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஏதோ சம்திங் கொஞ்சம் டிஃபராக இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு நேவல் போட் ஒன்று கரெக்டாக அமெரிக்காவை நோக்கி நெருங்கி வரும்போது ஒரு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. அராக்சி அவர்கள் பாகிஸ்தானுடைய பயணத்தை அமெரிக்கா வேறு மாதிரி சொல்கிறாங்க, பாகிஸ்தான் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஈரான் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. உண்மையில் நடந்தது என்னன்றதையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களும் பல கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கான விடைகளாக இந்த பதிவுகளை பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, வாங்க வாக்களித்த பெருமக்களே. 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக தான் இருந்தாகணும். ஏன்னா எந்த டிவி பக்கம் போனாலும், எந்த டிபேட் பக்கம் போனாலும் ஒட்டுமொத்த 4 கோடி மக்களும் ஓட்டு போட்ட மாதிரி தான் எல்லோரும் பேசுவாங்க. அது சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நிச்சயமாக வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் டிபேட்டில் பார்த்த பெரும்பான்மையான அந்த உட்காந்துட்டு பேசுகிறவங்களுடைய சம்பவம்லாம் இல்லைங்க. ரிசல்ட் வேறு மாதிரி தான் வரப்போகுது. நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் சரி, எனியோ நம்ம நேராக ஈரானுக்கு பயணம் பண்ணும்போது சும்மா லைட்டாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டு போகிறேன். நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள். வீடியோ கிளிக்கலாம். ஐயா, நம்ம சார்பாக ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிடலாங்க ஐயா. அந்த நார்வே கிட்ட எப்பாடுபட்டாவது அவருக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்துருங்க. டொனால்டு ட்ரம்ப்பு கொடுத்துருங்க. முடியல நம்மளால். நேற்று இந்த பீட்டர் எக்ஸித் அவர்கள், வார் டிபார்ட்மெண்ட்டோட தலைவர் வேறு, ஏன் எங்களுக்கு நோபல் பரிசு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடாது? உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுறோம், யாருக்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு பண்ணுறோம், தீவிரவாதத்தை உலகளாவிய அளவில் ஒழிச்சிட்ருக்கோம், நாங்கள் மட்டுமே முக்கிய பங்கு வகிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு நோபல் பரிசு என்ன கொடுத்தா குறைஞ்சிருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நார்வேயை பார்த்து. இன்றைக்கி மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் காலையில் ஃப்ளைட் ஒன்று ஏறதுக்கு முன்பும் அவங்களுடைய முக்கியமான கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 8 போர் நிறுத்தின எனக்கு நோபல் பரிசு கொடுக்கல, ஆனால் நான் எதிர்பார்க்கலை, ஆனால் எனக்கு கொடுக்கல. இது நான் எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பட் எங்கேயோ ஒரு இடத்துல சதி நடக்குதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதனால் மக்களே, தயவு செய்து அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் கொடுத்து விட்ருங்கப்பா. இல்லைனா அந்த எங்கள் ஊர் வாங்கப்பா, காசியப்பன் பாத்திர கடையிலையாவது 2 நான் வாங்கி கொடுக்குறேன், கொண்டு போய் கொடுத்துருங்க. ஐயா, உங்களுக்கு நோபல் பரிசு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஈரான் யுத்தத்தை எப்படியாவது ஒன்று நிறுத்திடுங்க. மற்ற யுத்தத்தை நிறுத்தினா கூட அதுக்கப்புறம் கூட நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, எகிப்துடைய பிரசிடென்ட் அல்சிசி அவர்களுக்கும் சிரியானுடைய பிரசிடென்ட்டு சஹாரா அவர்களுக்கும் இன்னும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வரல. 2 பேருமே எதிரி புதிரியமாக தான் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. சைப்ரஸில் ஒரு மீட் ஒன்று நடக்குது. EU சம்மிட்டில் கலந்துக்கிறாங்க 2 தலைவர்களும். பட் ஆனால் அவர் பார்க்குற மாதிரி இருந்தது. சும்மா மூஞ்சி கூட நேராக பார்த்து புன்னகைக்கல, கையுமே கொடுக்கல. பர்பஸாகவே எகிப்தோட அல்சிசி அவர்கள் அவாய்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற தகவல் பெரும் ஒரு விவாத பொருளாக இருக்குது. ஏன்னா அவர் அரபு நாடுகள் எல்லாமே சுற்றி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அகமத் அல் சாரா அவர்கள் இப்போ ரீசெண்டாக கூட சவுதிக்கு போயிருந்தார். சவுதி முடிச்சு ஓமன் போகிறாரு, கத்தார் போகிறாரு. இந்த மாதிரி சுற்றி ட்ரூடாக அடிச்சிட்ருக்கிறாரு, பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கிறாரு. ஆனால் பாருங்கள், இங்கே அல்சிசிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அது கொஞ்சம் தீர்த்து வச்சுருங்கப்பா, கொஞ்சம் சீக்கிரமாக தீர்த்து வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும். எல்லாம் அந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு நான் கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். நீங்கள் போய்ட்டு ஏதாவது உங்களால் பேச்சுவார்த்தை நடத்த முடியுதா பாருங்கள். சரி, இப்போ தான் முக்கியமான சம்பவம். அங்கே பாகிஸ்தானில் போயிட்டு அராக்சியோட டீம் ப்ளஸ் ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போக் பர்சன் மொத்தம் ஒரு 14 பேர் கொண்ட குழு. அதில் ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் காலிபஃப் அவர்கள் வரல. அவர் இது வேறு ஒரு விசிட்னால வரல. வழக்கமாக ஃபாரின் மினிஸ்டரோட விசிட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் எல்லா நாட்டுக்கும் போகிறாருன்னா கூட பார்லிமெண்ட் ஸ்பீக்கரும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அது தனிப்பட்ட விசிட்டு. அதே பேச்சுவார்த்தை மற்றதுக்கு அது மாதிரி நான் கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவமாக பார்க்கலாம். பட் ஆனால் அவரோட விசிட் வரதுக்கு முன்பே பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, அல் ஜசீரா கிட்டலாம் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நைட்டு. அதற்கு தான் அவர் கிளம்புறதுக்கு முன்பே அராக்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் நினைக்கிறது தப்பு, இது பைலேட்ரல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் நான் 3 நாடுகளுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாகிஸ்தான், அதுக்கப்புறம் துருக்கி, அதுக்கப்புறம் மாஸ்கோ, அது மீன் ரஷ்யா. இஸ்தான்புல்லில் போய் இறங்கிட்டு அப்புறம் நான் மாஸ்கோ, இவ்வளோ தான். நான் மற்றபடி வேறு எங்கேயும் போகலை. இது நான் இதுக்கு முன்னாடியே நான் ஃபிக்ஸ் பண்ணது, இதை நீங்கள் தொடர்புபடுத்தாதீங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. தெளிவாக சொன்னாலுமே பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை
அவங்க வந்து எங்கள் இறந்து போன ஆயா சத்தியமா அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு தான் வராங்கன்ற மாதிரி சொல்ல. அப்புறம் இந்த வழக்கமாக இந்த பாகிஸ்தான் விடுற கதையை வந்து அமெரிக்கா கொஞ்சம் நிறைய நம்புவாங்க. ஏன்னா இத்தனை நாள் அப்படி தான் ஆயிட்டுருக்கு. அவங்க பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இல்லை இவங்க போய் அமெரிக்கா கிட்ட என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. உடனே வெள்ளை மாளிகையினுடைய செய்தி குறிப்பாக கரீனா லிவிட் இவங்கள பார்த்துக்கோங்க. இவங்க இன்றைக்கி தான் நம்ம இன்னையோடு சரி இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு இவங்க லீவ் எடுக்க போகிறாங்க. 2வது குழந்தைக்கு மெட்டர்னிட்டி லீவ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்து ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும். ரொம்ப ஷார்ட் பீரியடில் அடுத்து ஒரு குழந்தை பிறப்பதற்காக மறுபடியும் இன்னொரு லீவ் எடுக்கிறாங்க. இன்றைக்கி தான் அவங்க இறுதியாக சந்திக்கிறாங்க. அதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னப்பா கருணிலா லீவிட்ட காணோம், அவங்கள நீ காட்டலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதற்காக நான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லிடுறேன். அமெரிக்கானுடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் மெட்டர்னிட்டி லீவுக்கு போகிறார். இப்போ உங்களுக்குள்ள தோணும், இந்த செய்திலாம் எனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நாளைக்கு உங்கள் மனசுக்குள்ளே தோணும் இல்லையா? அதனால் அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். கருணா லிவிட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பாகிஸ்தான்கிட்ட இருந்து தகவல் வந்த அடிப்படையில் எங்கள் தரப்பில் இருந்து 2 நபர்கள் போகிறாங்க. ஒன்று ஜொரால்டு குஷ்னர் அவர்களும் விக்ஸாப் அவர்களும் இம்மீடியட்டாக கிளம்பிட்டாங்க. ஆன் த வே அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்த போயிட்டுருக்குறாங்கன்றாங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, இது மாதிரி தேவைப்பட்டால் ஜேடி வேன்ஸ் அவர்கள் கூட தயாராக இருக்காங்க. அவருமே ஆன் த போர்டுக்காக தான் வெயிட்டிங். ஆல்மோஸ்ட் அவருமே கிட்டத்தட்ட தயாராகிற கண்டிஷன் தான் 2 ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னங்க தோணுது? அப்போ வெளி உலகத்துக்கு நாட்டாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டீம் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டதாகவும், நாங்கள் அவ்வளோதான் கிளம்பி போகிறோம், டைரெக்டாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், அதற்காக தான் இது வந்து ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரியா? அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, சைமல்டேனியஸாக அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா எங்களுடைய 3 விமானம் தாங்கிய போர் கப்பல்கள், இந்த போர் கப்பல்கள் ப்ளஸ் 15,000 ட்ரூப்பு, அது இல்லாமல் இன்னும் அதிகமான அளவுக்கு அங்கே நிலைநிறுத்தி இருக்கிறோம். நாங்கள் 2 ஆப்ஷன் தான், அதனால் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வகையில் இது மிரட்டும் துணியாக எடுத்துக்கலாமா, இல்லை அவங்க பேச்சுவார்த்தைக்கான ஒரு உந்துதலாக எடுத்துக்கலாமான்னா, நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, விடாப்பொடியாக போயிட்டு கோட்டசாமி என்ன உனக்கு கோவம், அட வாப்பாங்க சும்மா அப்படியே முறுக்கிட்டு போகிற அப்படி கழுத்து சுளிக்கிருப்பது, வாப்பா வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்காருப்பா, அப்படி இப்படின்னு தான் இருப்போம். சண்டைனா சட்டை கிளிய தான் செய்யும், ஒரு சில பிரச்சனை ஏற்பட தான் செய்யும். வாப்பா வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்காருப்பா, ஆனால் நாங்கள் அதே மீறி பொருளாதார தடையை போடுவோம், எல்லாத்தையும் தடை விதிப்போம், அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து உட்காந்து தம்பா ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நான் இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இறங்கினதுக்கு அப்புறமும் ஃபாரின் மினிஸ்டர்ஸ், அதாவது ஸ்போக் பர்சன், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போக் பர்சன் வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் இஸ்லாமாபாத் போனது வந்து எங்களுடைய அஃபீஷியல் விசிட்டுக்காக மட்டும்தான். நாங்கள் பாகிஸ்தானை சந்திக்கிறது மீடியேஷன் அண்ட் குட் ஆஃபீஸ், அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சில தடைகளும் அக்ரெசிவும் நீக்குவதற்காக. ஆனால் வேறு ஒரு ஒப்பந்தமும் ஏற்படுத்துகிறோம். அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இல்லை, அமெரிக்காவுக்கிட்ட நேரடி பேச்சுவார்த்தை எங்களுக்கு தொடர்பும் இல்லைன்றாங்க. அப்போ அவங்க மறுபடியும் ஈரான் தரப்பில் சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா, நான் அவங்கக்கிட்ட நேராக பேசலை, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகலன்றாங்க. அமெரிக்கா தரப்பில் இல்லைப்பா, பாகிஸ்தான் எங்களுக்கு சொல்லிட்டாங்க, நீ வந்து ரகசியமாக அவங்கள கூப்பிடுன்னு சொன்னியாமே அப்படின்னா, இதில் வந்து எனக்கு இடைத்தரகரான பாகிஸ்தான் தான் தெளிவாக சொல்லணும். இருந்தாலும் அவங்க சொல்ல போகிறதில்ல. இப்போது நிலைமைக்கு நம்மளுக்கு அமைதி வந்தால் போதுன்றனால இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மௌனம் காப்பதே சால சிறந்தது இல்லையா? ஆனால் ஈரான் வந்து அடுத்து ஒரு செக் வச்சுருக்காங்க. எவ்வளோ விவரமாக பேசுகிறீங்களே, இஸ்ரேலுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, எதன் அடிப்படையில் அவங்க அணு ஆயுதம் வைத்திருக்காங்க, யாருக்கிட்ட அந்த ட்ரீட்டி அக்ரிமெண்ட்டில் அவங்க இருக்காங்களா, எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, இல்லைனா இஸ்ரேலுடைய இது அணு ஆயுதத்தையும் தூக்குங்கன்னு சொல்ல வராங்க. அப்போ ஈரானுடைய கோரிக்கை வந்து டே பை டே வந்து அதிகமாகுது அப்படின்றத இன்னொரு விஷயத்துலையும் பார்க்க முடியுது. அப்போ அமெரிக்கானுடைய முன்னாள் கைது கெலாக் அவர்கள், அவர் தான் ரிட்டையர்டு ஜென்ரல், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து ஆப்ஷன் பி நாங்கள் வச்சுருக்கோம். அதாவது செகண்ட் ஸ்பேஸில் என்ன அப்படின்னா, ஒன்று பேச்சுவார்த்தைக்கு வரணும், இல்லைனா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுவதற்கான அடுத்த கட்ட திட்டத்தில் நாங்கள் இறங்க போகிறோம், கண்டிப்பாக தாக்கல் நடத்துறதுக்கான முழு திட்டத்தையும் வகுத்துருக்குறாங்கன்றாங்க. சரி, பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு பக்கம் ஈரானை வந்து சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகள் இருந்தால் கூட, இன்றைக்கி காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறாங்க. ட்ரெஸரினுடைய செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த டோல்கேட்டில் கிரிப்டோ கரன்சியில் கொஞ்சம் ஃபண்டிங் வாங்குகிறாங்க ஈரான் தரப்பில், கொஞ்சம் நாளைக்கு முன்பெல்லாம். அந்த கிரிப்டோ கரன்சி ஃபண்டிங் வச்சு தான் ஹெஸ்புல்லா போன்ற இயக்கங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்துட்ருக்காங்கன்ற அடிப்படையில் 344 மில்லியன் ஈரானுடைய கிரிப்டோ கரன்சியை வந்து பிடிச்சிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க.
இனி முழுமையாக தொடர்புடைய பேங்க்கை வந்து இயக்க முடியாத அளவுக்கு நாங்கள் முடக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க அமெரிக்கா தரப்பில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஃபுல்லாக டைட் பண்ணுறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் உடன்படவில்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, தடைகளையும் போடுறாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காங்க. இன்ன வரைக்கும் 34 கப்பல்களை வந்து திருப்பி அனுப்பிட்டு தான் இருக்காங்க. அந்த ப்ரெஷர் வந்து தொடர்ந்தால் கூட இன்னைக்கு காலையில் கூட நான் இன்னொரு சம்பவத்தையும் பார்த்தேன். நான் சென்காம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கானுடைய ரஃபேல் பரட்லான் டெஸ்ட்ராயருடைய கப்பல் ஒன்று ஈரானுடைய ஃப்ளாக்டு வெசல் ஒன்று தாக்க முற்பட வந்ததாம். ஆல்மோஸ்ட் அட்டாக்கே வந்துச்சு. அதை நாங்கள் வந்து மூழ்கடிச்சிருக்கோம், சுட்டு வீழ்த்தியிருக்கோம், இல்லை திரும்பி போக வைத்திருக்கோன்ற மாதிரி 2 தகவல்கள் வருது. அப்போ ஒரு சில சின்ன சின்ன அட்டம்ப்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதற்கு முன்பே ஒரு 4-5 ட்ரோன் தாக்குதல் வந்ததாக அமெரிக்கா தரப்பில் சொன்னாங்க. பட் ஈரான் தரப்பில் எதுன்னு சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் ஆயுதங்கள் வந்து குவிந்திருக்கிறதா அப்படின்னா நம்ம உங்களுக்கு 2 ஆங்கிளில் விளக்க விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கு எந்த அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு வந்து குவித்தார்களோ அதே அளவுக்கான ஆயுதங்களை மறுபடியும் வந்து குவித்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இன்னும் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நேற்று 14 நாடுகள் வந்து முதல் கட்ட அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. எக்காரணத்தை கொண்டும் ஈரானில் இருக்க வேண்டாம், தாக்குதலுக்கான அறிகுறி தென்படுகிறது, உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட உடனடியாக 2 நாடுகள் அமெரிக்கா ப்ளஸ் சீனா வெளியேறிடுங்க. இது செகண்ட் டைம் வார்னிங். 2வது தடவை வார்னிங்லேயும் வெளியேறலன்னா அதுக்கப்புறம் அடித்ததுக்கப்புறம் ஓடி வந்து காப்பாற்றுங்கன்னா எங்களால் காப்பாற்ற முடியாது. விமானங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அங்கங்கே பயணிகள் விமானம் கிளம்பிட்டு தான் இருக்குது. ஓடுங்க, புக் பண்ணுங்க, கிளம்புங்க. எங்களோட அறிவிப்புகள் ரீச் ஆகனாலும் உங்களுக்கு செகண்ட் டைம் அறிவிப்பு கொடுக்குறோன்னு ரொம்ப இறுதியான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. சம்திங் பிக் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய விஷயம் வந்து நடக்க போகிறது, வெரி வெரி பிக் ஹேப்பன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் தரப்பில். பட் நம்ம சைக்காலஜிக்கலாகவே பார்த்துட்டு இருந்தோம்னா இது மிரட்டலுக்கான ஒரு துணியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைம் மிரட்டலுக்கான துணி இல்லை. மறுபடியும் எழுதி வைத்து கொள்ளுங்கள். மேபி 2ஆம் தர தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த 2ஆம் கட்ட தாக்குதல் கவுண்டிங்க்கு முன்னாடியா கவுண்டிங்க்கு பின்னாடியா அப்படின்னு தான் எனக்கு தெரியல. என்னப்பா அவ்வளோ வரைக்கும் இழுத்துடுவாங்களா அப்படின்னா, வழக்கமாக அப்படியே அப்படின்னு கொஞ்சம் இழுத்துட்டு போயிடுவாங்க அது வரைக்குமே. இல்லை இடையிலே நடத்துகிறாங்களான்றது உங்களுக்கு 2 நாளில் சொல்லிடுறேன். ஆனால் இந்த ஜிசிசி நாடுகள், அதாவது கல்ஃப் கார்ப்பரேஷன் கவுன்சில் இருக்குல்ல, அவங்க ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் குவைத் மீது தாக்கல் நடத்தலாம், ஈராக் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட சரியில்லை, தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்படி டெய்லி நீங்கள் கண்டனம் தெரிவித்துட்டே இருக்க வேண்டியது தான். நான் கூட பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட சொன்னால் அவங்க கூட 2 கண்டனம் தெரிவிப்பாங்க. பாட்டியே 2 கண்டனம் கொடு பாட்டி, கொஞ்சம் சொல்லிடலாம் அப்படின்னு அவங்களும் 2 கண்ணு குத்துற கண்டனம் தெரிவிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த ஜிசிசி நாடுகள் உங்களால் என்ன தான் பண்ண முடியும்? கண்டனத்தை தவிர நீங்கள் என்ன தான் பண்ணியிருக்கீன்ற மாதிரி என்னுடைய கேள்வி இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன். வேறு ஏதாவது இப்போ ஈராக்குக்கான நெருக்கடிகளோ இல்லை தொடர்ந்து ஈரான் உங்கள் மீது தாக்கல் நடத்துறதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணிக்கலான்னா பாயிண்ட் ஒருட்டும் பேசலான்ட்டு பாயிண்ட் வரும்போது தனது கடும் கண்டனம் அப்படின்றீங்க. பரவாயில்ல பாஸ், உங்களோட பொறுமையை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த பொறுமை, இந்த பெருமை இது வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய கணவருக்கும் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிரட்டுறது, இந்த திரும்பி தாக்கல் நடத்துறதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் நான் 2 விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஈரானுடைய ஸ்டேட் மீடியா அன்றைக்கி சொல்லியிருக்காங்க, நாங்கள் இன்னும் நிறைய ஆயுதங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலை, சும்மா நாங்கள் யூஸ் பண்ணது ஒரு 15-20% தான், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தொடச்சி வச்சுட்ருக்காங்க நம்ம பாய்ஸ். இப்போ லீவ் விட்டதுக்காகவும், லீவுன்னா இந்த ஸ்கூல் லீவெல்லாம் இல்லை, இந்த இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டாங்களா, இதை வந்து நம்ம பாய்ஸ் ஃபுல்லாக தொடச்சி வச்சுட்ருக்காங்க, அடிச்சிடும் முடிச்சிடும் கதையை அப்படின்னு ஈரான் தரப்பில் மிரட்டல். அரபு நாடுகள் கூட்டு ரொம்ப சாஃப்டாக சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள், போன தடவை மாதிரி நாங்கள் குட் பாய்ஸாக இருக்கணும்லாம் நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க, உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான் அடி, எங்கே அடித்தா உங்களுக்கு வலி வருமோ அங்கே தான் அடிக்கணும், வலிச்சா தாங்கணும், கத்தக்கூடாது, அந்த மாதிரியான அறிவிப்பெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி அரபு நாடுகளுக்கு. அப்போ நம்ம இனி செகண்டு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அது. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரே ஒரு பர்மிஷன் கொடுங்க ஐயா, கொஞ்சம் க்ரீன் லைட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கம் அடிச்சிடறோன்றாங்க. அதே பர்மிஷன் தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி ஒரு தவறு பண்ணிடாதீங்க, அடிச்சிடுவோம், கண்டிப்பாக அடிச்சிடுவோம்னு இந்த தரப்புலையும் அதிகமாக மிரட்டல்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. தொடர்ந்து இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு தேவையான மருந்துகள் வந்து சீனாவிலிருந்து வந்த கப்பலை அமெரிக்கா பிடித்து விட்டது என்று ஐநாவில் பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டு சுமத்திய பிறகு துருக்கி அவசரமாக ஒரு பெரிய ஒரு மெடிக்கல்னுடைய ட்ரக்கு, ஒரு 6 ட்ரக்குக்கு மேலே 24 கிளம்பியிருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி போய்ட்டு வந்து ரீச் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான்.
ஹெஸ்போல்லா தொடர்ந்து இஸ்ரேலினுடைய நிலைகளை வந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அவங்களோட நிலைகளை தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த வரைபடத்தை நேற்று காட்டினா மறுபடியும் ஒரு தடவை கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா நேற்று அமெரிக்கா அடுத்த ஒரு 10 நாளைக்கு வந்து அமைதி ஒப்பந்தத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறதுன்றது கூடுதல் தகவல். நேற்று தான் அந்த கரீபியன் கடல் பகுதியில் ஒரு 130க்கு மேலே ஆர்கனைசேஷன் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கடிதம் பண்ணி எழுதி, அப்போ அந்த போட்டு வரவங்க கொஞ்சம் சுடாமல் இருப்பா அமெரிக்கான்னு கேட்டால், அப்போ அவங்க கேட்குற மாதிரி தெரியல. மறுபடியும் நேற்றும் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். நேற்று அர்மீனியா வந்து அவங்களுடைய பகுதிகளை அமெரிக்காவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. கொஞ்ச நேரம் நீக்கிட்டாங்க. அதாவது ஈரானுக்கு எதிராக தாக்கல் நடக்கும் பட்சத்தில் நட்பு நாடுகளான நேட்டோ நாடுகள் மறுக்கிறது. ஆனால் எங்கள் நண்பன் அர்மீனியா வந்து அவங்க பேஸ் அமெரிக்காவுக்காக ஒதுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பதிவு போட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. எப்போவுமே அமெரிக்கா உள்ள நுழையுன்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரான்ஸ் உள்ள நுழையும். ஃப்ரான்ஸ் நேற்று வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கவலைப்படாத ஃப்ரான்ஸ், இனி வந்து கவலைப்படாதீங்க அர்மீனியா, இனிமேல் நீங்கள் சர்வே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் மீது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அந்த அளவுக்கு ஃப்ரான்ஸ் செய்ய தயாராக இருக்கிறது. இனி அர்மீனியாவும் நாங்களும் வேறு வேறு இல்லை, நாங்கள் ஒன்றாக இணைந்த நண்பர்கள், இணைந்தே தேர்தலை சந்திப்போம்ன்ற மாதிரி பயங்கரமாக ஃப்ரான்ஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மேக்ரான் அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து இன்றைக்கி காலையில் ஆர்டி சேனல் தான் வெளியிட்டிருந்தாங்க. 2027 நான் தேர்தலிருந்தே எலெக்ஷன்லேருந்தே நான் வெளியேறேன், ஓய்வு பெறேன், அவ்வளோதான், போதும், மக்களுக்காக ஒழிச்சது போதும்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், என்னுடைய டேர்ம்ஸ் வந்து இன்னொரு 2 வருஷம்தான், இந்த அதிபர் பதவி முடிஞ்சோடனே கிளம்புறேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஒருவேளை என்ன மனுஷன் பாலிடிக்ஸை வந்து அந்தளவுக்கு போதும் அடுத்த ஆளுக்கு வழி விடுற அடிப்படையில் போகிறாரா, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாதுன்னு தெரியாரா, இல்லை தோல்வியை தெரிஞ்சுக்கிட்டு போகிறாரான்னு தெரியல. ஆனால் நின்றாலுமே தோற்றுருவார்ன்ற அடிப்படையில் தான் சொல்கிறேன் நான். அந்தளவுக்கு அங்கே ஆன்டி இன்கம்பன்சி வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பலைகள் வந்து பயங்கரமாக இருக்குன்றது கூடுதல் தகவல். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இவங்க எல்லாமே ஐரோப்பாவுக்கு எதிரான நாடுகள், ஐரோப்பாவை வீழ்த்த வேண்டும், ஐரோப்பாவை அடக்க வேண்டும், முடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க கூட்டணியில் அமெரிக்காவும் சேர்ந்துட்டாங்கன்றதான் ரொம்ப கடினமான ஒரு காலமாக இருக்கிறதுன்றாரு. ஏன் திடீர்னு அமெரிக்காவை கொண்டு போய் அந்த கூட்டணியில் சேர்த்தனான்னு தெரியல. எனியோ அவர் அப்படி சொல்கிறாரு. லாவோ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெஸ்டர்ன் நாடுகள் தொடர்ந்து திட்டமிட்டு இந்த யுத்தத்தை பெருசு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐரோப்பா தொடர்ந்து ஆயுதங்களை கொடுக்கறது, பயிற்சிகளை கொடுக்கறது, ப்ரொடக்ஷன் யூனிட் அதிகரிக்கிறது எல்லாமே வந்து யுத்தத்துக்கான அறைகோளாக இருக்குன்றாங்க. ஃபஸ்ட்டு அட்டம் என்ன பண்ணாங்க, உக்ரைன் வந்து வரைபடத்தை பார்த்தீங்கன்னா கிரிமியாவை நோக்கியும் உக்ரைனை நோக்கியும் பெரிய ஒரு ட்ரோன் அட்டாக், ஒரு 150 ட்ரோனுக்கு மேலே அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்ட ரஷ்யா வந்து மறுபடியும் தாக்கல் நடத்தினாங்க பாரு, பெரிய ஒரு தாக்குதல். குரூஸ் மிசைல்ஸ் மட்டும் ஒரு ஃபஸ்ட்டு 101 வந்தது, அதுக்கப்புறம் 300க்கு மேலே சொல்கிறாங்க. ட்ரோன் மட்டுமே. அது இல்லாமல் மீதி எல்லாமே ஒரு கலந்த கலவையான ஒரு தாக்குதலை பார்க்க முடிஞ்சுது. ஒடிசா ஓப்லாஸ்டில் தாக்குதல், கார்கிவ், சமி, நிசாம் போன்ற பகுதிகள்லாம் தாக்குதல், அதுக்கான வீடியோ பதிவுகளும் பார்க்க முடியுது. பெரிய இழப்புகளை சந்திக்கிறோன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ட்ரை பண்ணுறாங்க கிரிமியாவை நோக்கி, அதுவுமே பெரிய பாதிப்புகள் இருக்குது. பட் அவங்க ஏற்கனவே காத்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக இன்றைக்கி உக்ரைன் மீது கடுமையான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்கான்ற ஒரு கூடுதல் தகவல். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். 1, இன்றைக்கி நம்ம பூஞ்ச் பகுதியில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ப்ளஸ் ராஜஸ்தான் எல்லை ஒட்டி, அதாவது பாகிஸ்தானோட எல்லை ஒட்டி எல்லா பவரையும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மாக் ட்ரில் மாதிரி, அந்த போர்க்கால சூழலில் கரண்ட்டு இல்லாமல் பெரிய பயிற்சிகள், ஏன்னா ட்ரோன் தாக்குதல் எல்லாம் வந்தது அப்படின்னா எப்படி நம்ம எதிர்கொள்வதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பார்டரில் இந்தியா மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சியை வந்து மேற்கொண்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். நேற்று திடீர்னு பவர் ஷெட்யூனானே மற்றவங்களாம் என்னமோ எதுவும் நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னே வந்து ஒரு சில விளக்கங்கள் அந்த பகுதியில் கொடுத்தாங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இந்த பதிவு பாருங்கள். இது பார்த்த உடனே இங்கே நினச்சிக்காதீங்க, இது எங்கன்னா எகிப்தில் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து அல்சிசி வந்து இந்த மாதிரி தரமற்ற ரோடு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு இப்படி கையிலே வந்து இப்படி தூக்குறாங்க, இப்படி தூக்கி போடுறாங்க. அல்சிசி வந்து அரசியலை கற்றுக்கணுன்னா அவர் வந்து இறங்க வேண்டிய இடம் இங்கே தமிழ்நாடு தான். இந்நேரம் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, இந்நேரம் அந்த இப்படி கையை விட்டு தூக்கினார்ல, அந்த மாதிரி ஆள் 4 பேர்த்த இந்த மாதிரி கைது பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. ஏன்னா அரசாங்க சொத்தை சேதப்படுத்தியிருக்கிறார். நோட் திஸ் பாயிண்ட். இந்த மாதிரி தான் ஒருத்தர் என்ன பண்ணார், இந்த கட்டடம் ஒன்று கட்டி இப்படி கையை வச்சோடனே இது விழுந்து போச்சு. என்ன கட்டடம் கட்டினாங்கன்னு வீடியோ போட வாங்க, அரசாங்க கட்டடத்தை நீ சேதப்படுத்திட்டான்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இதே மாதிரி ரோடை பிடிச்சி சேதப்படுத்தின ஆளையும் வந்து அரசாங்க சொத்தை சேதனைப்படுத்துகிறாங்கன்னு அதனால் நீங்கள் வந்து அல்சிசி அவர்களே, இங்கே நீங்கள் கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது, பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது. வாங்க கற்றுக்கிட்டு போயிட்டு அங்கே அரசியலை ஜம்முன்னு நடத்துங்க. ஆனால்
எலெக்ஷன் வரும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் அங்கே அமெரிக்காவில் இப்போ FIFA வேர்ல்டு கப் நடக்குதுங்க. இந்த FIFA வேர்ல்டு கப்பில் ஈரான் கலந்துக்க வேண்டியது. ஈரான் இன்னும் தனது முடிவை சொல்லலை. கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்கன்னா, ஆனால் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் ஒரு யோசனை கொடுக்குறாரு. இப்போ அவங்க வரலன்னா அதுக்கான அடுத்த பொசிஷன் வந்து இத்தாலி. இத்தாலி கிட்டத்தட்ட 4 முறை உலகக்கோப்பை வேணுன்னா கூட தொடர்ந்து 3 முறையாக அவங்க FIFA வேர்ல்டு கப்புடைய இதுக்கே உள்ள நுழையல. முன்னாடி இந்த ப்ரிலிமினரி மேட்ச் விளையாடுவாங்கள்ல முன்னாடி, அதுலேயே அவங்க வெளியேறிடுறாங்க. அதனால் இத்தாலியை கூப்பிட்டு இத்தாலி வாங்களேன், அவங்க இல்லைன்னா ஈரான்லாம் நீங்கள் கலந்துக்கோங்கன்னு சொல்லப்பட்டதுக்கு அவங்களுடைய மினிஸ்டர் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படி ஒரு அவசியம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் விளையாடி போகிறோம், அப்படி இல்லைன்னா நாங்கள் உள்ளே நுழையணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு ஆப்ஷன் தான், நான் உங்களை வாங்கலாம் கூப்பிடலான்ட்டாங்க, நாங்களும் ஆப்ஷனாக தான் சொல்கிறோம், இப்படி குறுக்குத்தனமாக உள்ள நுழையணும்னு அவசியம் இத்தாலிக்கு கிடையாது, நாங்கள் அடுத்த வருஷம் நாங்கள் மேட்சுக்குள்ளே நுழைஞ்சிக்கிறோன்றாங்க. பட் ஈரான் அமெரிக்காவுக்கு விளையாட போகிறாங்களா இல்லையான்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி வைத்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.